ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அடங்கியிருக்கும். அந்த மாதிரி தை மாதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தை மாதம் தமிழர்களுடைய முக்கிய மாதமாக கருதப்படுது. தமிழர்களுடைய திருநாளாக சொல்லப்படக்கூடிய பொங்கல் பண்டிகை இந்த தையில தான் கொண்டாடப்படும். தை 1க்கு பொங்கல், தை 2க்கு மாட்டு பொங்கல், தை 3க்கு காணு பொங்கல். இந்த மாதிரி தையில பொங்கல் பண்டிகை 3 நாள் பயங்கரமாக கொண்டாடப்படும். இந்த பண்டிகை மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் நிறைய சிறப்பான விசேஷ நாட்கள் வரும். தையில் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான விசேஷ நாள் பூசம்தான். தையில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும். இது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாள். இந்த தைப்பூசம் இந்த டைம் பிப்ரவரி மாதம் முதல் நாள் அன்னைக்கு வர இருக்கு. கரெக்டாக பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம், தை பௌர்ணமி இதெல்லாம் வருகிறது. இந்த தைப்பூசம் பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் முருகர் உத்தரவு கொடுப்பார்ல, அந்த பொருள் சமுதாயத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல் தைப்பூசத்தில் கிரக நிலைகள் இப்படி அமைகிறதுனால இந்த மாதிரி தாக்கங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு தைப்பூசத்தன்னைக்கு 6 ரூபாய் வைத்து இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதனால் அந்த பரிகாரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொருவர் மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை மட்டும்தான். கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை. கடன் இருக்கும்போது தலை குனிந்து தான் நடப்போம். யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கவில்லை. ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தைரியம் நம்மிடத்தில் இருக்கோ. முதல்ல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம். இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமையில நாம் கரெக்டாக இந்த தைப்பூசத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாள் வந்திருக்கிறது. இந்த நாளை தவற விடலாமா? நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து இந்த நாளில் செய்து விடுங்க. காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன, அதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. முருகன் என்றாலே 6 முகன், 6 நட்சத்திரங்களை கொண்ட கோலம், 6 விளக்கு, அறுபடை வீடு, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதில் பொதுப்படையாக இருப்பது 6. 6 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம். புது துணியாக இருக்க வேண்டும், காட்டன் துணியாக இருக்க வேண்டும். அதை சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்குங்க. ஒரு ஜாக்கெட் பிட்டையும் எடுத்துக்குங்க. அதாவது ஜாக்கெட் பிட் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஜாக்கெட் பிட் காட்டில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட இருந்தால் வெட்டி எடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும். அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, கோவில் இருந்தாலும் சரி, உங்கள் முன்பு ஒரு முருகர் படம், முருகர் சிலை, வேல் எது இருந்தாலும் சரிதான். அந்த இடத்துல அமர்ந்து 6 1 ரூபாயையும் சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க. கண்களை மூடி, முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்துவிடு, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் அதையும் வைக்கலாம், தவறு கிடையாது. அந்த 6 1 ரூபாயை அந்த துணியில் வைத்து முடித்து உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்க.
முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்சை நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜையில் வைத்து விடுங்க. நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டுதல் பழித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா, அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா. ஸோ முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து 6 ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமானின் உண்டியில் சேர வேண்டும். அதற்கான வேலைகள் கடகன நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார். இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பலிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த நாளில் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே உங்கள் பேக்கில் வைத்து விட்டுரு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டு பூஜையில் வைத்திருங்க, தவறு கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இந்த எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க இவ்வளோ நேரம் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. புரட்சிகரமான தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டுவதில் வல்லவர்களாக இருந்து பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தை பூசமும் பிறக்குது, பௌர்ணமியும் பிறக்குது. ஸோ தடைப்பட்டு வந்த அரசாங்க விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். புதிய வாய்ப்புகள் இனி உங்களுக்கு தேடி தானா வரும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் பொறுப்புகள் கூடும். பூர்வீக சொத்துல சில மாற்றங்கள் செய்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அயல்நாடு செல்ல வீசா முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீசா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நட்பு வட்டம் உங்களுக்கு பயங்கரமாக விரிவடையும். உங்களுடைய சுகஸ்தானபதியாக சந்திரன் ராசிக்கு 3வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த தைப்பூசம் பௌர்ணமி பிறப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இனி கிடைக்க போகுது. மாத கணக்கு வாரக்கணக்கு தள்ளி போன காரியங்கள் எல்லாம் விரைந்து முடிய போகுது. மனபலங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க. இளைய சகோதரர்கள் வகையில் உதவிகள் உண்டாகும். வழக்கில் கூட நல்ல தீர்ப்பானது வரும். இந்த பௌர்ணமியிலிருந்து முழுக்க கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் நிற்பதால் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் ஒருவித தெம்பு தைரியம் இருக்கும். ராகு உங்களுக்கு ராசிக்கு 12வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் தீராத கடன்களுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவீங்க. வட்டிக்கு வாங்கிய கடனை பைசல் செய்வீங்க. வெளிநாடு செல்லுங்கிற வாய்ப்பு வரும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரும் என்று கூட சொல்லலாம். அப்புறம் குரு ராசியிலே அமர்ந்து ஜென்ம குருவாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் செல்லும். அதுவும் இந்த டைம் உங்கள் ராசிக்கு குரு 2வது வீட்டில் சென்று அமர்வது எதிர்பார்த்து காத்திருந்த தொகை கைக்கு வரும். தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து இந்த தைப்பூசத்திலிருந்து நடந்தேறும். அப்புறம் ஷேர் மூலம் பணமானது வரும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க. வழக்கால் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். வீண் பழியிலிருந்து விடுபடுவீங்க. சொத்து சேர்க்கையானது உண்டாகும். சொந்த ஊர் பொது காரியங்கள் எல்லாம் முன்னின்று நடத்தி வைப்பீங்க. கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும். மூத்த சகோதரர்கள் வகையில் உதவிகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த தைப்பூசத்தில் முழுவதுமாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாப வீட்டிலேயே தொடர்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட வரும். எதிலுமே ஒரு வகையான ஆர்வம் பிறக்கும். வருமானமானது உயரும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும். பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு நட்பு கிடைக்கும். மாணவி வழியில் மதிப்பு மரியாதை கூடும். இயக்கம் சங்கம் இவற்றில் கௌரவ பதவிகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். சிலர் புதிய முதலீடு செய்து சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. அறகுறையாக நின்ற வீடு கட்டக்கூடிய பணி கூட முழுமையடையும். அப்புறம் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து ஓரளவு லாபமானது பெறுவீங்க. பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். யாருக்கும் கடன் மட்டும் தர வேண்டாம். பங்குதாரர்கள் உங்களுடைய கருத்துக்களை முதல்ல மறுத்தாலும் பிறகு ஏற்றுக்கொள்வாங்க. கமிஷன், கட்டிட உதிரி பாகங்கள், கடல்வாழ் உயிரினம், அப்புறம் கெமிக்கல் வகைகளில் ஆதாயம் அடைவீங்க. பிரபலங்கள் நண்பர்கள் உதவியால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, அழகுபடுத்துவது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. மூத்த அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள், உரிமைகளை கூட போராடி பெற வேண்டியது வரும்.
கார்த்திகை பங்குனி மாதங்களில் சம்பள உயர்வு ஏற்படும். அதிக சம்பளத்தோடு புது வாய்ப்புகள் தேடி வரும். சிலர் உத்தியோக சம்பந்தமாக அயல்நாடு சென்று வருவீங்க. இந்த தைப்பூசம் நீங்கள் கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களை வெற்றி பெற வைக்கும். அதை மட்டும் நம்புங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேச ராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும். நன்றி, வணக்கம்.